தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் நடத்தும் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் பேருந்துகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல இயக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் அண்டை மாநிலங்களிலும் வட மாநிலங்களிலும் போராட்டத்தின் தாக்கம் உள்ளது. தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் புதுச்சேரி, கேரளா மற்றும் பீகார், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் தற்போது பொது வேலைநிறுத்த போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பான காட்சிகளை பார்க்கின்றோம். தற்போது புதுச்சேரி நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், பொது வேலைநிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றனர்? விவரம் என்ன? வணக்கம் விக்னேஷ் மற்றும் பாலா. மத்திய அரசு அமுல்படுத்திக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் ஏஐடியூசி, சிஐடியு, டோமுசா, ஐஎன்டியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை பந்த் போராட்டமாக நடத்தி வருகின்றனர். அதன்படி மத்திய அரசு அமுல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 நியமிக்க வேண்டும், ஒப்பந்த தொழிலாளருக்கு சம வேலை சம ஊதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை திரும்ப அமுல்படுத்த வேண்டும், புதுச்சேரியில் மூடப்பட்டிருக்கும் பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் பாப்ஸ்கோ, பேசிக் போன்ற நிறுவனங்களை மீண்டும் திறந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பந்த் போராட்டமானது காலை 6 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பந்த் போராட்டம் மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பந்த் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இந்த பந்த் போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளன. 6 இடங்களில் 10 மணிக்கு மேல் மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. பந்த் போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் ஆட்டோ, டெம்போக்கள், தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. முக்கிய அங்காடியான குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை போன்ற பகுதிகளில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. என்ன உத்தரவு என்றால், இன்று அரசு பணிக்கு வராதவர்களின் வருகைகளை உடனடியாக 11 மணிக்குள் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. விக்னேஷ், நாடு முழுவதும் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் புதுச்சேரி மாநிலத்திலும் பெரிய அளவில் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.